கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். சங்கீதம் 25:7. உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும், ஏனெனில் ஆண்டவரே நீரே நல்லவர். திருப்பாடல்கள் 25:7. In your constant love and goodness, remember me, Lord. Psalms chapter 25 verse 7. கர்த்தர் நம்மை நினைவு கூற வேண்டும். நம் ஆதி தகப்பன்மாரில் அநேகர் கர்த்தாவே என்னை நினைத்தருளும் என்று வேண்டினர். கர்த்தர் நம்மை நினையாதபடி மறந்து விடுகிறவர் அல்ல. மேலும் நாம் எதையும் கேட்காமலே தேவன் எல்லாவற்றையும் தந்து விடுவாரானால் நாம் அவரிடம் பேசவும் உறவாடவும் ஏதுவிராது. என்னை நினைத்தருளும் என்பது ஒரு சிறு ஜெபம். இது நம் தகப்பனோடு உள்ள உறவை வலுப்படுத்தும். யாத்ராகமத்தில் கர்த்தரின் தாசனாகிய மோசேயின் ஜெபம் உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும் என்பதாக இருந்தது. மேலும் அவர் யாத்ராகமத்தில் இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்று மீண்டும் ஜெபித்தார். நியாயாதிபதிகளில் சிம்சோன் கர்த்தரை நோக்கி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் என்று வேண்டினார். 2 ராஜாக்களில் எசேக்கியா ராஜா, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினார். நெகேமியா இப்படியாக கூறுகிறார், எனக்கு நன்மையுண்டாக என்னை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினார். அப்படியானால் நாம் எவ்வளவு முறை கர்த்தரிடம் சொல்ல வேண்டும், கர்த்தாவே என்னை நினைத்தருளும் என்று? கர்த்தரால் நினைவு கூறப்பட்ட அவர்கள் யாவரும் தங்கள் வாழ்வில் அநேக அதிசயங்களை கண்டு கர்த்தரை துதித்தார்கள். அநேக நெருக்கடிகளுக்குள் சிக்கி முறையிட்ட இஸ்ரவேல் புத்திரரை கர்த்தர் நிலைத்தருளின போது மோசே என்ற இரட்சகன் மூலமாய் ஒரு விடுதலையை கர்த்தர் ஆயத்தம் செய்தார். ஜெபம். ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று கல்வனை கூட கர்த்தர் பரதீசில் நுழைய செய்தாரே. நாமும் இன்று எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இப்போதே சொல்லுவோம், கர்த்தாவே என்னை நினைத்தருளும், கர்த்தாவே என்னை நினைத்தருளும் என்று. யார் நம்மை மறந்தாலும் சர்வ வல்லவர் நம்மை நினைப்பார். நம் நிலையும் நிச்சயம் மாறும். ஆமேன்.